வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டார் சேனல். பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கீழே பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம். தங்க நகையை அணிய காரணம் என்ன தெரியுமா? தங்கம் வாங்க சிறந்த நாள் எது? தங்க நகையை அடகு வைக்கும் கூரிய நேரம் உள்ளதா? அடகு வைத்த நகையை எப்போது மீட்கலாம்? இவைகளை குறித்து ஆன்மீகத்தில் தெளிவாக எடுத்துரைக்கப்பட்டுள்ளது. அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் இதனை பற்றின முழு விவரங்களும் நமக்கு தெரிய வரும். தங்கத்தை உடலில் அணியும் போது நேர்மறை எண்ணங்களும் நேர்மறை செயல்களும் அதிகமாக தோன்றும். உதாரணமாக, தங்கத்தில் மோதிரம் அணியும் போது மகிழ்ச்சி, உற்சாகம், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். தீய சக்திகளும் விலகும். பெண்கள் தங்க மோதிரத்தை இடது கையிலும் ஆண்கள் வலது கையிலும் அணிய வேண்டும். அதிர்ஷ்டம். தங்க நகை வாங்க வேண்டுமானால் அதற்குரிய நாளை தேர்ந்தெடுக்க வேண்டும். எந்த நாளிலும் தங்கம் வாங்கிவிடக்கூடாது. வாரத்தில் சில குறிப்பிட்ட நாட்களில் தங்கத்தை வாங்கினால் அதிர்ஷ்டமும் செல்வமும் சேர்ந்து கொண்டே இருக்கும் என்பார்கள். அந்த வகையில் சந்திரனும் உகந்த நாளாக கருதப்படும் திங்கட்கிழமையில் தங்கம் வாங்கலாம். அதே போல மங்களகரமாக கருதப்படும் செவ்வாய்க்கிழமைகளிலும் தங்கம் வாங்கலாம். ஜாதகத்தில் செவ்வாய் கிரகத்தின் பலம் குறைந்து இருப்பவர்கள் செவ்வாயின் ஆசி பெறுவதற்கு இந்த நாளில் வாங்கலாம். குருவின் அருள் நிறைந்திருக்க வேண்டும் என விரும்பினால் வியாழக்கிழமையில் தங்கம் வாங்கலாம். சூரிய பகவானுக்குரிய ஞாயிற்றுக்கிழமையிலும் தங்கம் வாங்குவது நல்லது. தங்க நகைகள் கன்னி, விருச்சிகம் மற்றும் தனுசு ஆகிய ராசிக்காரர்களுக்கு சனி, வியாழன் ஆகிய 2 நாட்கள் மட்டும்தான் நகையை வாங்குவதற்கு நல்ல நாட்களாக கருதப்படுகின்றது. மற்ற நாட்களில் அவர்கள் நகை வாங்கினால் அந்த நகை அவர்களிடத்தில் இருக்காது. வீடுகளில் தங்க நகைகளை வைப்பதில் கூட திசைகள் கவனிக்க வேண்டும். வாஸ்துப்படி தங்கத்தை வீட்டின் தென்மேற்கு பகுதியில் வைத்தால் வீட்டில் தங்கம் அதிகரிக்க செய்யும். ஆனால் எக்காரணம் கொண்டும் வீட்டின் வடமேற்கு திசையில் தங்கம் வைப்பதை தவிர்க்க வேண்டும். அதே போல நகைகள் வைத்திருக்கும் லாக்கர்கள் வடக்கு நோக்கி இருக்க வேண்டும். தங்கத்தை மீட்கும் நாள். நகையை அடகு வைக்க நேர்ந்தால் திங்கட்கிழமை, வியாழன் மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் அடகு வைக்கலாம். ஆனால் செவ்வாய், புதன், வெள்ளி ஆகிய நாட்களில் நகை அடகு வைக்கக்கூடாது. அதே போல கிருத்திகை நட்சத்திரம், மகம் நட்சத்திரம், அஸ்தமம் நட்சத்திரம், அனுஷம் நட்சத்திரம், மூலம் நட்சத்திரம், சதயம் நட்சத்திரம் போன்ற நட்சத்திரங்களில் வரும் நாட்களை தவிர்ப்பது மிகவும் நல்லது. மற்ற நாட்களில் நகைகளை அடகு வைக்கலாம். அடகு வைத்த நகையை மீட்க வேண்டுமானால் கிருத்திகை, கேட்டை, பூராடம் நட்சத்திரங்கள் வரும் நாள்களில் மீட்கலாம். இதுபோல நட்சத்திரம் வரும் நாளில் மீட்கும் போது மீண்டும் அடகு வைக்கும் நிலையை ஏற்படாது. அடகு வைத்த நகையை மீட்டு வந்தாலும் கூட 1 மணி நேரம் அந்த நகையை நல்ல தண்ணீரில் சுத்தம் செய்த பிறகு சுவாமி படத்திற்கு முன்பு வைத்துவிட வேண்டும். மறுநாள் அந்த நகையை பயன்படுத்தலாம். இதனால் மீண்டும் அந்த நகை அடகு கடைக்கு போகாத நிலைமை ஏற்படும். பச்சை கற்பூரம். தேய்பிறை அஷ்டமி நாளில் பைரவர் வழிபாடு செய்வதால் அடகு வைக்கும் பிரச்சனை இனி ஏற்படாது. ஒரு சிறிய சிகப்பு நிற பட்டு துணியில் உங்களின் நகையை வைத்து அதில் பச்சை கற்பூரம் சிறிது சேர்த்து துளசி இலையையும் போட்டு வைக்க வேண்டும். இதனால் தங்கம் அதிகமாக பெருகும். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள மேலே இருக்கக்கூடிய ஐகான் பட்டனை கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.